ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டைட்டில் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் புளிக்கூட்டு தான் செய்ய போகிறோம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய்லட் கலர் கத்திரிக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம், தக்காளி வந்து பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 4 தக்காளி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வானல் நல்லா சூடு பண்ணிக்கலாம். தாளிக்க தேவையான பொருள் நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எண்ணெயிலே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நம்ம சாப்பிடும்போது ஒதுக்கி வைக்கணும்னு அவசியம் இல்லை. எண்ணெயிலே போட்டு வதக்கிறனால காரம் வந்து இருக்காது. நம்ம சாப்பிடும்போது அதையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கத்திரிக்காயில் ஏராளமான நன்மைகள் இருக்குது. வெங்காயம் சேர்த்ததுமே உப்பு சேர்த்துக்கலாம். உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கட்டாயம் கத்திரிக்காயை உணவில் சேர்த்து கொள்ளலாம். டயட் ஃபுட் கத்திரிக்காய். இப்போது வெங்காயம் பார்த்திங்கன்னா பாதி வதங்கிருச்சு. நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணால் உடனே நம்ம தண்ணியில் சேர்த்துடணும், இல்லாட்டி கருப்பு கலரில் அதனுடைய நிறமே மாறிடும். கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து நல்லா வதக்கிக்கலாம். சளி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள் கூட கத்திரிக்காயை உணவில் அளவில் சேர்த்து கொள்ளலாம். நுரையீரலில் இருக்கக்கூடிய சளியை அகற்றும் என்று சொல்லப்படுகிறது. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா பாதி வதங்கிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கிறேன். இந்த கத்திரிக்காய் புளிக்கூட்டு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ், புளி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக நல்லா கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் வதங்கிட்டுருக்கு. இப்போது நான் குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்க போகிறேன். உங்கள் காரத்திற்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறம் வேணும்னா 1/2 ஸ்பூன் காரத்தூள் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், மசாலாவோட எல்லா காய்கறியுமே நல்லா வதங்கியிருக்கு. வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய். இப்போது கத்திரிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லார் ஃப்ரெண்ட்ஸுமே நமக்கு ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த கத்திரிக்காயுடைய தண்ணி வந்து பாதியாக சுண்டுற வரைக்கும் இந்த கத்திரிக்காய் வேகட்டும். நம்ம இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை ஃபஸ்ட்டே ஊற வச்சுக்கோங்க. இந்த புளி சேர்க்குறதா இதோட ஹைலைட்டே இந்த கூட்டுக்கு. இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. உங்களுக்கு ஏதாவது புதுவிதமான ரெசிபி வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். பாய்.